தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பூத் கமிட்டி மாநாடு. பொடுசுங்கெல்லாம் கதறிச்சான்னு கேட்டிங்கன்னா கதறிச்சு, பிஸ்ஸெல்லாம் பறந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பறந்துச்சு, பேச்செல்லாம் ஃபயராக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. தளபதி ஃபயரை பறக்க விட்டாரான்னு கேட்டிங்கன்னா பறக்க விட்டாரு. ரசிகர்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தளபதியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். தமிழக வெற்றி கழகம் திடீர்னு இப்படி இறங்குனது நல்லதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். முதல் கமிட்டி மாநாடே வெற்றிகரமாக அமைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், அமைஞ்சிச்சு. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்களை தலைவன் மதிச்சாரு, அது ஓகே. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் நடந்து கொண்டார்களா என்று கேட்டீர்களானால் அதில் ஏதோ ஒரு இக்கு இருக்குது. அங்கே தளபதி வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரி, சென்னையில் தனி விமானத்தில் பயணிக்கும் போதும் சரி, கோவை ஏர்போர்ட் வந்து இறங்கினப்பவும் சரி, கோவையில் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து எஸ்என்எஸ் காலேஜ் கேம்பஸுக்கு போகும்போதும் சரி, ஏன்னா பூத் கமிட்டி மாநாடு அங்கே தான் நடந்துச்சு, எஸ்என்எஸ் காலேஜ் கேம்பஸில் வச்சு. ஸ்டார் ஹோட்டலில் இருந்து அந்த கேம்பஸ் போகிற அளவுக்கு இருக்கட்டும், போகிற வழிகளில் இருக்கட்டும், அந்த எஸ்என்எஸ் காலேஜ் கேம்பஸில் இருக்கட்டும், கேட்டு திறந்தோடனே ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எப்படி தடுப்பெல்லாம் உடைச்சாங்க, பிரச்சார வாகனத்தின் மீது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ இந்த வீடியோ எடுத்தேன் டிவிக்கே டேமேஜ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே தலைவர் ஒரு நல்ல வழியில் போயிட்டுருக்காரு, தொண்டர்கள் ஒரு நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூத் கமிட்டி மாநாடு, டிவிக்கே உடைய பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டாக பேசப்பட்டுட்டு வந்த ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த மாநாடு எஸ்என்எஸ் காலேஜ் கேம்பஸில் கோவையில் வச்சு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே நல்லதாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தளபதியோடைய ஸ்பீச்லாம் வேறு லெவல், டைரெக்டாக போய் தாக்கியிருக்காரு. இனிமேல் யாரும் போய் சொல்லி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் ரசிகர்களுக்கு இவர் என்ன அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ரசிகர்கள் ஒழுங்காக இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. இது முதல் முறை அல்ல. இவர் அரிட்டாப்பட்டிக்கு போயிருக்கும் போதும் சரி, அங்கே என்ன நடந்துச்சு, 2 ரசிகர்கள் பைக்கில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டேன் வர்றது தெரியாமல் டைரெக்டாக போய் ஒரு புல்வெளியில் போய் மோதிக்கிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாடுலேயுமே சரி இந்த மாதிரியான இன்சிடென்ட்கள் நடந்துச்சு. அந்த லைட்டு கட்டி இருக்கிறதுக்கு மேலே போய் ரசிகர்கள் ஏறுறது, ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள். அதவ் அர்ஜுனா சார் சொன்னது ரொம்பவே கரெக்டு. கடந்த 30 வருஷங்களாக இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அரசியலில் ஒரு நல்ல ஆர்வத்தில் இருக்காங்கன்னா அது காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால டிவிகேக்கு தான் ஒரு களங்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தொண்டர்களும் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடியோ. ஏன்னா ஒரு நாகரிகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலேஜுடைய கேம்பஸ்குள்ளே வாரோம், அவ்வளவு கூச்சலிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வெளியில் பார்க்குறவங்க இதை பெரியவங்கள்ட்ட போய் இந்த வீடியோவை காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதில் ஒரு மூஞ்சாவது உருப்புற மாதிரி தெரிதா பாரு அப்படிங்காங்க. அதே மாதிரி இதில் முக்காவாசி பேருக்கு அவங்களோட தொகுதி என்னன்னே தெரியாது அப்படிங்காங்க. என்ன கட்சிக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியாது, தளபதியை பார்க்கணும் அப்படிங்கிற வெறியில் வந்திருக்காங்க அப்படிங்காங்க. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான ஓட்ட வாய்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலையுமே சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க ரசிகர்கள், அந்த லைட்டு கட்டியிருக்கு, அந்த ரேடியோ கட்டியிருக்கிறது, அந்த எல்இடி பேனல் வச்சுருக்கிறது, அந்த மேலெல்லாம் ஏறி கேமரா வச்சுருக்கு, அந்த டவர் மேலெல்லாம் ஏறி தலைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வெறி எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நடந்து கொள்ள வேண்டிய இடங்களில் நாகரிகமாக நடந்து கொள்வது தான் நம்ம தலைவருக்கும் தொண்டருக்கும் கொடுக்க வேண்டிய, தலைவருக்கும் நிர்வாகிக்கும் மாவட்ட செயலாளருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ரசிகர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா இருந்து ஆரம்பிக்கும்னா கோவை விமான நிலையம், கோவை விமான நிலையத்தில் இன்றைக்கி ரசிகர்கள் பண்ணாத அட்டகாசம்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன பிரேம அட்டகாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விமான நிலையத்தில் இவ்வளவு கூச்சல், டிவிகேங்கிற ஒரு கூச்சல் பயங்கரமாக இருந்துச்சு. பொடுசுங்கள்லாம் கதறுது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான சவுண்டுகள் என்னதான் தன்னுடைய கெத்தை காட்டுறோம், தன்னுடைய படைபலத்தை காட்டுறோம் அப்படிங்கிறத மாதிரி இருந்தாலும் வெளியே இருந்து, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பொலிட்டீஷியனாக வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அது தவறாக சித்தரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் இன்னொன்று நல்ல விஷயமாக ஒன்று பார்க்கப்படுறது, அதுதான் அவங்க செஞ்ச தப்பான்ட்டு எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். இந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா 2 சைடு ரோட்லையுமே ரோடை தடுப்பு வச்சுட்டு வண்டி மட்டும் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ரோடு ஷோ நடத்துறதுக்கு எந்த ஒரு
பிளானுமே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. ஆனால் கோவை ரெஸ்டாரண்ட்லேருந்து எஸ்என்எஸ் காலேஜ் கேம்பஸுக்கு வர்ற வரை தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோவில் தான் வந்தார். ரசிகர்கள் கூட்டம் அவ்வளோ ஆழம் மோதிச்சுன்னா அதற்கு ஆட்சேபடுறதுக்கு எதுவுமே கிடையாது. சிஎம் சார்லாம் வாராங்க, அண்ணாமலைலாம் வாராரு அப்படின்னா ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த தடுப்புகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அதை தாண்டி தான் வர வேண்டியது. ஏதாவது ஒரு ரசிகர் 2 ரசிகர் ரொம்ப வெறியில் இருக்கிறவர் அப்படி வருவார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வரும்பொழுது எந்தவித தடுப்பணையும் கிடையாது. மரத்து மேலே நின்று ஒரு ரசிகன் மேலே இருந்து அணில் மாதிரி பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி குதிக்கிறாரு. குதித்து தலைவன் கையிலேருந்து துண்டு வாங்கி போட்டு போகிறாரு. இன்னொருத்தர் அதே மாதிரி ரசிகர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பிரச்சார வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 ரசிகர்களுக்கு மேல் ஏறியிருப்பாங்க. இல்லை, இதை பிரச்சார வாகனத்தில் ஏறுறது, இப்படி வெறியாக இருக்கிறது, இதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. தொண்டர்களாக இருக்கிறது, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு என்ன பலன் இருக்குது? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுதான் ஒய் பிரிவு கொடுக்குற லட்சணமா? சரி, இந்த 5 பேர் ஏறினவங்க ரசிகர்களாக போயிட்டாங்க. திடீர்னு ரசிகர் இல்லாத ஒருத்தன் மேலே ஏறி எதுவும் பண்ணிட்டான்னா இது யாருக்கு கெட்ட பேருன்னு சொல்லுங்கள்? மத்திய அரசுக்கும் அந்த கமாண்டர்ஸுக்கும் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்குமே ஒரு மிகப்பெரிய களங்கம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு நடிகராக இருந்தவருக்கு இப்படி ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு கிடைக்கும் பொழுது அதை ரசிகர்களாகிய நம்மளே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது பேரை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு நிர்வாகி வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த எஸ்என்எஸ் காலேஜ் வாசலில் வச்சு, பாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அலௌடு, வெயில் மொட்டை வெயில் அடிக்குது, தயவு செஞ்சு நிற்காதீங்க, பாஸ் இல்லாட்டி டூப்ளிகேட் பாஸ்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஒரு தடவை என்ட்ரி ஆகிடுச்சுன்னா கம்ப்யூட்டரில் நாங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு தடவை உங்கள் பாஸ் என்ட்ரி ஆயிருந்துச்சுன்னா சத்தியமாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஒரு என்ட்ரி தான். அதனால் டூப்ளிகேட் பாஸ் வச்சுருக்கிறவங்க சும்மா நிற்கிறவங்க யாரும் உள்ளே விட மாட்டோம், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணார். ஆனால் அதையும் கேட்காம எஸ்என்எஸ் காலேஜ் வாசல்ல ரசிகர்கள் எல்லாரும் போட்டிருக்கிற அந்த தடுப்புகள் எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு அப்படியே உள்ள வருது. இது முதல் முறை அல்ல, விக்கிரவாண்டி மாநாட்டிலும் இதான் நடந்துச்சு, இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலையும் இதான் நடந்துச்சு, இப்பவும் இதான் நடந்திருக்கு. ரசிகர்கள் முந்தி அடித்து கொண்டு ஓடுவது. அதாவது நீங்கள் டிஎம்கே பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே பார்த்துருப்பீங்க, பிஜேபி பார்த்துருப்பீங்க, எதுலையாவது ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை பார்த்துருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். இங்கே ஒரு இளைஞர்கள் பட்டாளமே இருக்குது. வருங்கால இந்தியாவுடைய கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை விளங்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி இவரை ஒருத்தரை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்கள் தான். அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பேரை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி முந்தி அடித்துக்கொண்டு காலேஜ் கேட்டை திறந்தோன்னே அப்படி உள்ளே ஓடுறது அப்படிங்கிறது, ஒருத்தர்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டார், அவர் மேலேயும் அப்படியே ஏறி ஓடி வராங்க. இதில் எங்கே மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க. நிறைய காலணிகள், ஒத்த செருப்பை தவற விட்டு போயிருக்காங்க, நிறையா துண்டு நிறைய கீழே கிடக்குதுங்க, அப்படியே செதறி கிடக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் தூய்மை பணியாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவங்க, இன்றைக்கி சுத்தம் பண்ணியே ஓஞ்சி போயிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வெறித்தனமாக ரசிகர்கள் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் நம்மளுடைய பேர் எந்த இடத்துலையும் கெட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரசிகர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த காட்சிகளெல்லாம் போய் வயசானவங்கள்ட்டலாம் போய் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன கழுதைகள் இப்படி பண்ணிகிட்ருக்கு, இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க, வருவார்கள், உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள், கவனிப்பார்கள், கிளம்பிடுவார்கள். ஆனால் இளைஞர்கள், இளம் ரத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் துடிதுடுப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவர்களை கையாளக்கூடிய விதம் புஸ்லி ஆனந்த் கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு புஸ்லி ஆனந்த் அவர்கள் தான் ஒவ்வொரு மீட்டிங்கில் வர்றப்பவும் பிபி டேப்லெட்டை கையிலே வச்சுட்டு வரணும்னு நினைக்கங்க. ஏன்னா பிபி ஏரியா மனுஷன் டென்ஷன் ஆகிடுவார் போல், அவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. விக்ரவாணி மாநாட்டிலையும் சரி, அரிட்டாப்பட்டிலையும் சரி, இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலையும் சரி, இப்போவும் சரி சொல்கிறாரு, ஐயோ நண்பா தயவு செஞ்சு கீழே இறங்க, அது மேலே ஏறாத, அந்த சைடு வயர்லாம் இருக்குது, பாதுகாப்பு நோக்கத்துக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆவேசமாக அவரும் கத்திக்கிட்டு தான் இருக்கார். பாவம் மனுஷன், அவரும் என்ன பண்ணுவார். இளைஞர்கள் நம்மளாக கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.